அப்படியே இங்கே லேபு தான் காட்டுறாங்க. இருந்துச்சுங்களா மான்ஸ்டர் குழந்தைங்க, அந்த இடத்த தான் காட்டுறாங்க. அங்கே வந்து ஒரு டாக்டர் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் பார்த்தா அங்கே ஒரு ஷூ மார்க் இருக்குமா, இது எப்படா இங்கே வந்துச்சு, அப்போ யாரோ உள்ளே வந்திருக்காங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமாக இருக்காரு. அப்போ தான் வெளில கட்டுறாங்க, பசங்கள்லாம் பாட்டு வாசிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த டாக்டர் அங்கே வந்துடுறாரு. ஷூவெல்லாம் கட்டி வச்சுருக்காங்களா, ஷூவை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா இதே மார்க் தான் அங்கே இருக்குது. அப்போ தெரிஞ்சிருச்சு இதில் யாரோ தான் அங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாரு. சரின்னு பக்கத்தில் வந்துட்டு டோக்கியோட்ட கேட்டுட்டு இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் டோக்கியோ சொல்கிறான், அந்த உடம்பு முடியாத பையன் இருக்கானே, அவனுக்காக தான் இப்படி வாசிச்சுக்கிட்டு இருக்காங்களா, இது மாதிரி ஜாலியாக எதுவும் சவுண்டு கேட்டால் வச்சு அவன் எந்திரிச்சு வெளில வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நைட் ஆயிடுது. அந்த உடம்பு முடியாத பையனை தான் கட்டுறாங்க. டாக்டர் சொல்கிறாரு அவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு ஹெட்டு பாட்டிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லோரும் அப்படியே சோகமாயிடுறாங்க. அப்புறம் மறுநாள் எல்லா பசங்களுக்குமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இது மாதிரி அந்த பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், எல்லாருக்குமே செம்ம கவலையாக அழுதுட்டு வந்துட்டு அவனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துகிறாங்க. பூவெல்லாம் போட்டு. அவன் பாடியை ஒரு மாதிரி கருப்பாக வித்தியாசமாக இருக்கான், என்னாச்சுன்னே தெரில. அப்புறம் எல்லோரும் அழுதுட்டுருக்காங்களா. அப்புறம் அவனை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் வந்து டோக்கியோ வந்து கோனாக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா, ஆசராவுக்கு இப்படி தானே நோய் வந்துச்சு, அதனால தானே இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். கோனா அப்போ தான் யோசிச்சு பார்க்குறான், ஆசரா வந்து தூக்கில் தொங்கியிருப்பா, அதை பார்த்துக்கிட்டு இவன் கத்திக்கிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் அவள் இறந்துட்டான்னு சொல்லியிருப்பாங்க. டோக்கியோட்டே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்போ தான் இங்கே பாட்டியை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரோபோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இவனை புதைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இல்லை மீனா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரோபோவும் சொல்லுது, எல்லாம் பண்ணியாச்சு, தேவையான சாம்பிள்ஸும் எடுத்து வச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ தான் வந்து பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது, இந்த குழந்தைங்கள் இது 2வது டெத்து, இப்படியே போய்ட்டு இருந்தால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் கூட இருக்கிறவர் சொல்கிறாரு, ஆசரா வந்து சூசைட் பண்ணிப்பான்னு நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, இல்லை அது உண்மை கிடையாது, ஆசராவோட உடம்பு வந்து அவளால் அந்த உடம்பு ஏற்றுக்க முடியாத அளவுக்கு அறிவு அவளுக்கு இருந்ததுனால தான் அப்படி ஆகிட்டு, அதுக்கு காரணம் நம்ம தான். நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குரூயலான ஐடியாஸ் எல்லாம் அவளுக்குள்ளே புகுத்தி தான் அவளை சாகிறதுக்கு நம்ம காரணமாயிட்டோம். அவள் பிறந்ததே ஒரு சாபம், அதாவது வந்து ஒரு பாவம் மாதிரி. அந்த பாவத்தை பண்ணதே நம்ம தான், அவள் இறந்ததுக்கு நம்ம தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு சோகமாக இருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து வந்துடுறாங்க. போயிட்டுருக்கப்ப பேசிட்டு போயிட்டுருக்காங்க டாக்டர் கூட. அசிஸ்டன்ட் சொல்லிட்டு வராங்க, இது மாதிரி இந்த பையனுக்கு இருந்த நோய் வந்து வித்தியாசமான ஒரு நோய் மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அப்போ தான் அந்த டாக்டர் சொல்கிறாரு, அப்போனா இந்த நோய் மட்டும் அவங்க உடம்புலையே பிறந்து அதிலே வளர்ந்து எல்லாத்தையும் கலந்துருந்தால் ரொம்ப பிரச்சனை, எல்லா பசங்களுக்கும் இந்த நோய் வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவ்வளோதான், ஏன்னா வந்து எல்லா பசங்களுமே இவனை மாதிரி தான் பிறந்திருப்பாங்க, அதனால தான். உடனே அதை கிட்டணும் பாட்டி கேட்குறாங்க, ஐயோ அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும், நம்ம பண்ணிகிட்டு இருக்க எல்லாமே முடிஞ்சு போயிடும், அந்த பசங்களுக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கான எல்லா வழியும் செய்ய ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா டோக்கியோ வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. வாந்தி எடுத்துகிட்டு அழுவ ஆரம்பிச்சிடறா, இது மாதிரி எனக்கும் அந்த நோய் வந்துருச்சு போலையே அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி என்ன காட்டுறாங்க, அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி அக்கா சொல்லிகிட்டு இருக்கா, அது மாதிரி நான் இருந்த புக்கெல்லாம் விற்று இந்த மேப்பை வாங்கிட்டு பார்த்தியா, அதில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் தம்பி பார்க்குறான், அதில் ஒரு இடத்துல மார்க் பண்ணி 50% தண்ணி அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னது அது 50% அப்படின்னு தம்பி கேட்குறான். அப்போ தான் அக்கா சொல்கிறான், அந்தளவுக்கு அது கிளியராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, அந்த சதவீதத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ பார்த்தா ஒரு இடம் 100% தண்ணி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டிருக்கான். உடனே தம்பி அசந்து போயிடும், அப்போனா ஹெவன் அங்கே தான் இருக்கணும், ஏன்னா இவ்வளோ அளவுக்கு நல்ல தண்ணி இருந்தால் ஹெவன் இருக்கணும்ல, அப்போ அந்த இடம் ஹெவனாக இருக்கும், போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அக்காவும் ஆமாம்மா அது சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ யாரோ வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. பார்த்தா கரெக்டாக இவங்க டோர்கிட்ட வந்து தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ அந்த கேங் ஆளுங்களாக இருக்குமோ, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அப்போ தான் அவன் சொல்கிறான், வெளில இருந்து, நான் வந்து உங்கள் கூட ஷிப்பில் இருந்தவன் தான், பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சேர்ந்ததுலேருந்து உள்ளே விட்டுறாங்க. அவன் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு தான் இந்த சிட்டியில் பார்த்தேன், அக்காவை பார்த்துருப்பான், அதை பார்த்துட்டு தான் உங்களை பின்தொடர்ந்து வந்தேன், எனக்கு பாடி கார்டாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே அக்காவும் பார்த்துட்டு நாங்களும் நீ போகிற வழியில் தான் போகிறோம், அதனால் பிரச்சனை இல்லை, சரி எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு, இது மாதிரி இம்மோர்டல் ஆர்டருங்கிற ஒரு இடத்துக்கு தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இம்மோர்டல் ஆர்டரா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்காங்க. அப்போ தான் இவன் சொல்லிகிட்டு இருக்கான், அங்கே ஒரு டாக்டர் இருக்காராம், அவர் வந்து மனுஷங்களுக்கு வந்து அழிவே இல்லாத வாழ்க்கையை கொடுக்குறாராம், அவரை தான் போய் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அக்கா வந்து அவளுக்கு சந்தேகம் வந்துடுது, அப்போனா நான் தேடிட்டு இருக்க டாக்டராக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து காட்டுறா. அதுக்கு அவன் பார்த்துட்டு இல்லை நான் அவர் நேரில் பார்த்ததில்ல, ஆனால் எல்லோரும் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன், அங்கே தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே அக்கா பார்த்துட்டு சரி அது எந்த இடம், ஒழுங்காக வந்து வழியை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவன் சொல்ல மாட்டான். என்னை நம்பிக்கை இல்லைன்னா நாங்கள் எப்படி பாடி கார்டாக வர முடியும், அப்போ என்னால் உனக்கு வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அக்கா சொல்கிறா. உடனே அவன் சொல்கிறான், இல்லை
இல்லை எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. என்னையும் என் பேக்கில் இருக்கிறதை மட்டும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டா போதும். அது வந்து என்னென்னா இப்போ சுற்றிட்டு இருக்குல்ல மேன் ஹீட்டர், அதில் இருக்க ஒரு பகுதியை எடுத்து மனுஷங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டா மனுஷங்களுக்கு வந்து ஒரு அழிவே இல்லாத வாழ்க்கை கிடைக்கும். அதனால தான் நான் போயிட்டுருக்கேன் அங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். உடனே தம்பி கேட்குறான், அப்படி என்ன நீ பேக்குக்குள்ளே வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் காட்டுவேன், ஆனால் என்கிட்டருந்து நீங்கள் அதை எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளில எடுத்து கட்டுறாரு. பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை, கரைஞ்சி போய் கிடக்குமா. தம்பி பார்த்துட்டு, ஏன் அதில் ஒன்றுமே இல்லையா, கரைஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவன் அழுதுகிட்டு இருக்கான். அந்த மேன் ஹீட்டர் நான் எடுத்து உள்ளே வச்சேன் கப்பலில், நல்லா தான் இருந்துச்சு, இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிடறான். அக்காவும் இதை பார்த்துட்டு, சரி அழுவாத, எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லு, அதுக்கு பதிலாக நாங்கள் காசு தரோம், இதை வச்சு ஒரு புது மேனிட்ரு பகுதியை வாங்கிக்கோ, பார்ட்டை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ தான் தம்பி அக்காட்ட சொல்லிட்டு போயிட்டுருக்கான், 100% நல்ல தண்ணி இருக்க இடத்துல போய் தண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம இம்மோர்டல் ஆர்டர் இடத்துக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அக்கா சொல்கிறான், என்னால் தான் இவ்வளோ தூரம் சுற்ற வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த இம்மோர்டல் ஆர்டர் இருக்க இடத்துக்கு பக்கத்தில் ஹெவன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் போகிறான். அதான் மேப் இருக்குல்ல. ஆனால் என்ன பிரச்சனைனா நம்ம போகிற வழியில் நிறைய ஆபத்து இருக்கும் போல். இங்கே பாரு, மேப்பில் வந்து ஸ்ட்ரேஞ்சான பீப்புள்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்கன்னு வட்டம் போட்டு வச்சுருக்காங்க, இதுதான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு தம்பி சொல்லிகிட்டு இருக்கான். அடுத்து இங்கே லேபு தான் கட்டுறாங்க. அங்கே வந்து ஹெட்டு பாட்டி உட்காந்துருக்காங்க. அங்கே டாக்டர் ஓடி வந்து கத்துறாரு, அர்ஜென்ட்டான ஒரு விஷயம் ஹெட்டு அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு, எதுக்கு இப்படி வந்து கத்துற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்டே இருக்காங்க. அப்போ தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு, இது மாதிரி நாங்கள் அந்த பையனை அடக்கம் பண்ண போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, அந்த வேலையை போய் பார்க்க வேண்டியதானே, எதுக்கு இங்கே வந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, பாட்டியை பிடிச்சி இழுத்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு, நீங்கள் வந்து இதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய் பார்த்தா அந்த உடம்பு சரியாத பையன் இறந்துட்டானே, அந்த பையனோட பாடி இருந்த இடத்துல ஒரு முட்டை மட்டும்தான் இருக்குது, பூச்சி முட்டை மாதிரி. அதை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சிங்க, எப்படி இது ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.